வணக்கம். SR7 டிவி செய்திகள். RS பள்ளி முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றிணைந்து இரத்த தான முகாம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார்கோவில் ஒன்றியம் பொன்சை கிடாரம் கொண்டான் கிராமத்தில் RS உதவி நடுநிலைப் பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் இணைந்து 4 நாட்கள் தொடர் விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். முதல் நாள் நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட முன்னாள் மாணவர்கள் இரத்த தானம் செய்தனர். அதனைத் தொடர்ந்து உணவுகளும் வழங்கப்பட்டன. 300க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்கள் பாசங்களின் நட்புகளையும் பகிர்ந்து கொண்டனர். ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்ட காட்சிகள் பார்க்கும்போது பொதுமக்களை வியப்பூட்ட வைத்தது. பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி வரவைத்தனர். இதேபோன்று ஆண்டுதோறும் தவறாமல் ஒன்றிணைவோம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். SR7 டிவி செய்திகளுக்காய் மயிலாடுதுறையில் இருந்து நிருபர் பால்ராஜ். நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு இரத்த தான முகாம் சிறப்பாக நடைபெற்றது. அதன் தொடர்ச்சியாக மயிலாடுதுறை மாவட்ட தலைமை மருத்துவ அலுவலர் வருகிறார்கள். லைன் சங்கத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளும் உள்ளூர் கிராமப்புற நிர்வாகிகளும் அனைவருக்கும் வருகிறவர்களுக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நூற்றாண்டு விழா முதல் நிகழ்வாக இரத்த தான முகாமை மிக சிறப்பாக நடத்தி கொடுத்திருக்கும் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அவர்களுடைய முழுமையான ஒத்துழைப்புடன் இம்முகாம் மிக சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. பள்ளி மிக சிறப்பாக 5 நாள் விழாக்களை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றது. அதில் முதல் நாள் நிகழ்ச்சியாக மருத்துவ முகாம் முன்னாள் மாணவர்கள் மூலமாக நடந்து கொண்டிருக்கிறது. மிக சிறப்பாக இருக்கிறது. பெருமைக்குரியது, பாராட்டுகிறது. பெருமை நிறைந்த இந்த பள்ளி ஒரு நூற்றாண்டு கடந்து இந்த புஞ்சை நிலத்திலே ஆக்கிரமிப்பு செய்து அரும்பாடுபட்ட மாணவர்களுக்காக இந்த விழா நூற்றாண்டு கடந்து செயல்பட்டு நடந்து வந்து கொண்டிருக்கின்றது. முதல் நிகழ்வாக இன்று தொடங்கி இன்னும் 5 நாட்கள் சீரும் சிறப்புடனும் நடைபெற இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விழா. நிறைவாக சட்டமன்ற உறுப்பினருடன் இந்த விழா சிறப்பாக நடைபெற இருக்கின்றது. முன்னாள் மாணவர்களுக்கும் பள்ளியின் தாளாளர் அவர்களுக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த விழாக்கள் சிறப்பாக நடைபெற உதவி செய்து கொண்டிருக்கின்ற செம்பனார்கோவில் லைன் சங்கத்தினருக்கும் மற்றும் முன்னாள் மாணவர்கள் அனைவருக்கும் புஞ்சை கிராம முக்கியஸ்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் எங்கள் பள்ளியின் சார்பாக நிறைவான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நூற்றாண்டு விழாவை முன்னிட்டு பள்ளியின் தாளாளர்
முருகானந்தம் சார் அவர்களும் அவர் தந்தை அவர்களும் கிட்டத்தட்ட 100 ஆண்டு காலம் இந்த ஸ்கூலை நடத்துவது மிகப்பெரிய கடினமான இந்த காலகட்டத்திலே இப்படி ஒரு உதவிப்புற ஸ்கூலில் பள்ளியை நடத்த வேண்டும் என்றால் அது மிகப்பெரிய கடினமான சூழ்நிலை. அந்த சூழ்நிலையும் மிகவும் சிறப்பாகவும் பள்ளி மாணவர்களை வரவேற்பது எவ்வளவு திறம்பட செய்கிறார்கள் என்பது பாராட்டக்கூடிய அதுக்கான இப்போது நான் இந்த ஸ்கூலில் நானும் ஒரு மாணவராக படிச்சிருக்கேன். சார் சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இத்தனை வருஷமாக நாங்கள் இந்த ஸ்கூலுக்குலாம் வருவாங்களா என்னன்னு தெரியாமல் இருக்குது. எங்கள் சாரும் எங்களை இந்த ஸ்கூலுக்கு வர வச்சு எங்கள் மாணவர்கள் எல்லாரையும் வர வச்சுருக்கு ரொம்ப நன்றி. அதேபோல் எங்கள் சார் விதை போட்டு 2 சாரும் இரண்டு சார் என்ன பண்ணாங்க, இப்போ மரமாக்கிட்டாங்க. இதையும் இன்னும் இது அதிகரிக்க எங்களுடைய வேண்டுகோள். நாங்கள் வந்ததுனால ரொம்ப சந்தோஷப்படுறோம். ரொம்ப நன்றி. இந்த பள்ளியின் 100ஆண்டு விழாவை முன்னிட்டு இன்று முதல் நிகழ்வாக ரத்ததான கழகம் முன்னாள் மாணவர் சங்க சார்பாகவும் இந்த பள்ளியில் ஒருவனாக மாணவனாகவும் கூறிக்கொண்டு என்னவென்றால் பேர் மகிழ்ச்சியாகிறது. முன்னாள் மாணவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அத்துணை பேருமே இந்த பள்ளியில் பயின்ற முன்னாள் மாணவர்கள் தான். எல்லாரும் அரசியல்வாதிகள் இருக்காங்க, சில பேர் ஆசிரியர்களாக இருக்காங்க, சில பேர் அரசு ஊழியர்களாக இருக்காங்க. இருந்தாலும் கூட நாங்கள் எல்லாருமே இந்த ஸ்கூலுக்காக வருவோம், இந்த பள்ளிக்காக வருவோம். இந்த நிகழ்வை நாங்கள் வெளிப்புறவாக நாங்கள் இன்னும் அதிகமான முன்னாள் மாணவர்கள்லாம் வெளிநாட்டிலையும் வெளியூர்லையும் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் இதை நிறையா தெரியப்படுத்தணும். இந்த பள்ளி இன்னும் மேலாக வளரணும், ஸ்ட்ரென்த்து இன்னும் அதிகரிக்கணும். இந்த பள்ளியை 9th 10th வர்றதுக்கான 9ஆம் மற்றும் 10ஆம் வகுப்பு வர்றதுக்கான அந்த ஏற்பாடை முன்னாள் மாணவர் சங்கமும் இங்கே இருக்கக்கூடிய பொன்சை, வடுகு பொன்சை, சித்தாவர பொன்சை மற்றும் பொன்சை கிராமத்தில் முக்கிய தலைவர்கள் அனைவரும் இந்த நிகழ்வில் பங்கு கொள்வதற்கு முன்னாள் மாணவர் சங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சி உண்மையில் மிக பேர் எழுச்சியாக மீண்டும் வர வேண்டும் என்று விதைத்து கொண்டே விதைத்தால் மரம் இல்லையில் உரம், அதுபோல் எங்களை விதைத்து விட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு துறையில் இருக்கிறார்கள். எல்லோருடைய நிகழ்வும் இந்த RS உதவி நடுநிலைப் பள்ளிக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். முன்னாள் மாணவர் சங்க ஊழியராக ஒரு நாள் மகிழ்ச்சி பெறுகிறோம். உதவிநடி நடுநிலைப் பள்ளி 100வது ஆண்டு இந்த சிறப்பான விழாவிற்கு எங்களை அழைப்பு தந்திருக்கிறார்கள். நாங்கள்லாம் இந்த பள்ளியில் படித்த முன்னாள் மாணவர்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. முதல் விஷயமாக இன்றைக்கி இளைஞர் சார்பாக ரத்த தானம் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இன்னும் 4 நாட்களுக்கு இன்னும் சிறப்பான விளையாட்டுப் போட்டிகள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சிகளுக்கு வருகை தந்துள்ள அனைவருக்கும் எங்களது கிராமத்தின் சார்பிலும் இளைஞர் சார்பிலும் முன்னாள் மாணவர்கள் சார்பிலும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இந்த பள்ளியின் தாளாளர் ஐயா முருகானந்தன் அவர்கள் 100 ஆண்டை கடந்திருக்கிறார்கள். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. மேலும் மேலும் இந்த பள்ளி வளர்ச்சி அடைய எங்களது வாழ்த்துக்கள், எங்களது ஒத்துழைப்பும் இருக்கும். நன்றி. SR 70க்காக மயிலாடுதுறையிலிருந்து பால்ராஜ்.